ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையோட ஹீரோயின் மேலே நிற்கிறது ஹீரோ, கீழே நிற்கிறது செகண்ட் லீடு. எனக்கு அவனைத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இப்போ நீ அவனை கல்யாணமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இது எல்லாமே இவங்க ஸ்கூல் டைம்ல பண்ணிட்டு இருக்க ஒரு பிளே. அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் அந்த ஸ்கூலுக்கே சாக்லேட் பாய். அவன் இந்த மாதிரி ஹீரோயினை கிஸ் பண்ணா அங்க இருக்க பொண்ணுகள்லாம் ஆஹா கிஸ் பண்ணிட்டான்னு பேசிட்டு இருக்க. ஃபைனலி அந்த பிளேவை இவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேகமா அங்க நம்ம ஹீரோயின் இங்க போறா. போய் பொக்கே எடுத்துட்டு வரா. அவ யாருக்கு பொக்கே கொடுக்க போறான்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க, ஃபர்ஸ்ட் ஹீரோட பக்கத்துல தான் போறா. ஹீரோ அந்த பொக்கேவை வாங்கலான்னு போக டக்குன்னு பின்னாடி நிக்கிற அந்த பையனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டா. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அந்த பையனும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க எல்லாருக்கும் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன், இவ தான் இனிமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான். ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்கா. அதனாலயான்னு தெரியல, ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அவளை பார்த்துட்டே இருக்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். போற வழியில அப்படியே ஹீரோயின் திரும்பி ஹீரோவை பார்த்து ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு போறா. அவ ஸ்மைல பார்க்கவும் இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னும் ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டா போல இருக்குடா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல அவன் அமைதியா நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக அந்த பையன் வந்துட்டான். நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ, நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல டைமை பாக்குறா. 12 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் இருந்தா பிரச்சனை ஆயிரும். உன் கேர்ள் ஃப்ரெண்டோட கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்தா உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்க, ஓ அப்படியா, சரி ஓகே போயிட்டு வான்னு சொல்ல, சரி ஆச்சேன், நான் சீக்கிரமா வந்துருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறா. அவனும் பார்த்துட்டே இருக்க வேகமா நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டா. இவன் பார்த்துக்கிட்டே இருக்க அங்க போய் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட ஐடென்டிட்டி எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது. டோட்டலா பார்த்தா அதுக்குள்ள அவன் மாறிட்டா. 12 மணிக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு வேலைக்காரி தான் நம்ம ஹீரோயின். ஆக்சுவலி இந்த வீட்டோட ஓனர் கிடையாது, ஒரு பணக்கார பொண்ணோட ஐடென்டிட்டியில தான் இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்கா. பாட்டி வந்து என்னமா இங்க பண்ணிட்டு இருக்கா வாமான்னு சொல்ல, பாட்டி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி பாட்டியை உட்கார வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. சரி நீ பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க பாட்டி, ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். சின்ன வயசுல இருக்கும்போது இவ அம்மா இவ தம்பிக்கே தான் எல்லாமே பண்ணுவாங்க, இவளுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவ படிச்சு சூப்பரா பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கி யூனிவர்சிட்டிக்கு போலான்னு நினைப்பா. ஆனா அவங்க அம்மா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ போயிட்டா யார் இங்கெல்லாம் ஆக்கி போடுறது, அது மட்டும் இல்லாம என் பையனுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா அங்க கேம்பிளிங் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு மொட்டத்திலேயே ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அவனை அடிச்சு போட்டு அங்க இருந்து ஓடி வந்துட்டா. இப்ப பாட்டி கூட தான் இருக்கா. பாட்டி ஒரு பெரிய வீட்டுலதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நானும் அவங்க கூட இருக்கேன்னு சொல்ல, அந்த வீட்டோட பொண்ணு தான் ஜியாங். அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு. நம்ம ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. சோ எல்லாமே அவ அந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கணும்னு நினைப்பா. அதனால ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ண ஹீரோயின் கிட்ட இருக்க டேலண்ட் எதுவுமே வெளியே வரக்கூடாதுன்னு நினைப்பா. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயின் ஒன்னொன்னு முன்னேறணும்னு ஆசைப்பட்டு ஒரு சின்ன சின்ன காம்படிஷன்லயாவது வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு டிராயிங், ஃபேஷன் டிசைன் எல்லாமே கத்துப்பா. ஆனா இந்த ஜியாங் பொண்ணுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீ வின் பண்ணணும்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரி கீழே இருக்கவங்க கீழே தான் இருக்கணும், மேல வரணும்னு ஆசைப்படவே கூடாது, நீ என் வீட்டோட வேலைக்காரி, சோ வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் எல்லாரும் என்னை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க, நான் முன்னேறவே கூடாதான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கம் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க. 2 பொண்ணுங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. சென் எவ்வளவு பெரிய பணக்காரன், அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவளா இருப்பான்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. கண்டிப்பா அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவனும் கூட நான் இருக்கணும், எனக்கும் ரிச்சான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், நான் முன்னேறணும்னா அது ஒண்ணுதான் வழின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. கையில இருக்க நோட் புக்கா அப்படியே கீழே போக அந்த சென்னு வந்து எடுத்து கொடுக்குறான். இது உங்களோட நோட் புக்கான்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவனே பேசுறான். ஹீரோயின் கிட்ட நீ யாருன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அந்த ஜியாங்கோட ஐடென்டிட்டியை திருட ஆரம்பிச்சிட்டா. நான் தான் ஜியாங் இன் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்தினா ஐடென்டிட்டியை ஆல்மோஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டா. என் அம்மாவோட பேரை நான் என் கூட வச்சுக்கணும்னு சொல்லி ஸ்கூல்லையும் பேரை சேஞ்ச் பண்ணிருப்பா. ஸோ இப்ப ஜியாங் இங்க அங்க இருக்கா. ஸோ அதனால அவ பெரிய பணக்காரின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப பாட்டி கிட்ட சொல்றா, நீங்க கவலைப்படாதீங்க, நம்மளும் ஒரு பெரிய இடத்துக்கு போவோம், அதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து ஹீரோயினுக்கு போன் வருது. அப்புறம் நான்
ஷென் பேசுறேன். நாளைக்கு என் அம்மா அப்ராட்ல இருந்து வராங்க, நீ மீட் பண்ண வான்னு சொல்றான். கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறா ஹீரோயின். கார்ல வேற வந்து இறங்குறாங்களா மேடம். எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டு வாவ் சூப்பர் இன், நீ எவ்வளவு பெரிய பணக்காரி, ரொம்ப கியூட்டா அழகா இருக்கன்னு எல்லாரும் பேசிட்டே இருக்கா. அங்க கண்ணாடி போட்டு வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு நிக்கிறா. அவளுக்கு ஹீரோயின் கிட்ட பேசணும்னு ஆசை. பக்கத்துல போக அதுக்குள்ள இன்னொருத்தி புடிச்சு கீழே தள்ளி விட்டா. உன்ன மாதிரி ஆளுகளா அவ பக்கத்துல வரவே கூடாதுன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே கார்ல வர நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. டக்குன்னு போய் அந்த பொண்ணை கையை பிடிச்சி தூக்கி விட இவகிட்ட முதல்ல சாரி சொல்லுன்னு சொல்ல நான் எதுக்கு சாரி சொல்லுன்னு அந்த பொண்ணு கேட்குறா. சாரி சொல்லுன்னு சொல்ல சாரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்களா, இந்த மாதிரி பணக்காரங்களாம் என்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு சொல்ல பணக்காரங்கிறது பணத்துல கிடையாது, உன்னோட குணத்துல தான் இருக்கு. நீ முன்னேறு, கண்டிப்பா நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு நீ வருவ. அப்புறம் கையில நீ கட்டியிருக்க இந்த தாயத்து ஷியூ வில்லேஜ்ல இருந்து தானே வந்திருக்க அப்படின்னு சொல்ல ஆமான்னு சொல்ல என் பாட்டி அதை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு சந்தோஷமா அந்த பக்கம் போறா. கரெக்டா ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி போக நீ உண்மையாவே புவரான பொண்ணா இல்ல ரிச்சான பொண்ணான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு அவன் சொல்றான். எதுக்கு கேக்குற, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போற. மோஸ்ட்லி பணக்கார பொண்ணுங்க யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க. அப்புறம் அந்த கயிறை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றியேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோ வேகமா போறான். அதை பார்த்துட்டு அப்படியே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு எப்படியாவது அம்மாவை மீட் பண்ண கூட்டிட்டு வரணும்னு ஷென் சொல்லியிருப்பான்ல, ஹீரோயினை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க நம்ம சென்னோட அம்மாவும் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நம்ம ஹீரோ அவன் பேரு ஜியோட ஃபேமிலியும் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டு பேருமே ரிச்சானவங்க. ஸோ ஜியோ அங்க இருக்கான், ஹீரோவும் அங்க இருக்கும்போது கரெக்டா ஹீரோனை கூட்டிட்டு சென் வர ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. அங்க பார்த்தா நிறைய செலிபிரிட்டி கப்பிள்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், நிறைய சீரீஸ்ல நம்மளும் பார்த்துருப்போம். ஸோ அவங்க எல்லாமே அங்க உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் அங்க ஹீரோவை பார்த்து சூப்பரா அவன் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஷேன் இன்ட்ரோ கொடுக்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, சரி நீ விளையாடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா, இதெல்லாம் எனக்கு விளையாட தெரியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஓ இது ரிச்சான பீப்புள்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச கேம், இதெல்லாம் கத்துக்கலனா நீ என்ன சும்மாவா இருந்த, உன்ன மாதிரி பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டினியூவா நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்க உண்மையா நீ பணக்கார பொண்ணா இல்ல பொய் சொல்லி நடிக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம சென்னோட தங்கச்சியும் இருக்கா, அவளும் வேணும்னே திமிரா பேசுறா. ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி பேச அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்த, இந்த வேலை உனக்கு செட் ஆகாதுன்னா உனக்கு எது சூட் ஆகுமோ அங்க போ, உன் கேர்ள் ஃப்ரெண்டை நீ கூட்டிட்டு போடான்னு சொல்ல அம்மா ஏம்மா இப்பெல்லாம் பேசுறீங்க, பேசாம இருங்கம்மா, உனக்கு இந்த கேம் தெரியலன்னா நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லி சென் சொல்றான். சரி வா நம்ம விளையாடலான்னு சொல்லி ஹீரோ கூட விளையாடலான்னு போக ஹீரோ பார்த்தா ரொம்ப கியூட்டா விளையாட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கலாமான்னு சொல்லி கேக்குறா. போட்டி போடணுமா, என்ன சொல்ற, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு கேம் வச்சுக்கலாம், யார் வின் பண்றாங்க யாரு தோக்குறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்ல இந்த கேம் எப்படி உன்னால விளையாட முடியும், இப்பதான் தெரியாதுன்னு சொன்னேன், தெரியாதுன்னு இங்க நான் சொன்னேன், என்னால முடியாதுன்னு சொன்னேன், இப்ப எனக்கு மூடு இல்லைன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. சரி இப்ப என்னால உன் கூட விளையாட முடியும், வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க சரி ஓகே, அப்ப இவ்வளவு தூரம் நீ சொல்லும் போது நான் வராம இருப்பேனா, நானும் வரேன், ரெண்டு பேர் கேம் விளையாடலான்னு சொல்ல பாத்துமா அவன் யாருன்னு தெரியுமா, ஜி தான் இந்த குடும்பத்திலேயே பெரிய சாம்பியன் இந்த கேம்ல, அவனை வின் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, நீ ட்ரை பண்ணி பாரு, முடியலன்னா பேசாம விட்டுருன்னு சொல்ல அதுக்கப்புறம் கேம் அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சூப்பரா பிளே பண்றான். எல்லாரும் ஹீரோவை பார்த்து அப்படியே பெருசா பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா ஒரு பால் அவன் மிஸ் பண்ணிட்டான். அந்த டைம் நம்ம ஹீரோயின் போறா. ஹீரோயினுக்கு விளையாடவே தெரியாதுன்னு சொல்ல அவ பார்த்தா வின் பண்ணிட்டா. யாருமே எதிர்பார்க்கல இந்த மூமெண்ட்டை. வாவ் சூப்பர்மா, உன் கேம் பிளே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க என்னோட அம்மா பேசுறாங்க. நீ முதல்ல போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா, போ அங்க இருக்க ரெஸ்ட் ரூம்ல உனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் அங்க போறா. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க வரான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ எதுக்கு என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உங்க கூடயா, உங்க கூட எதுக்கு நான் க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு டவுட்டா இருக்கு, நீ சென் கிட்ட போனது என்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு தான், நீ சொன்னபடி நீ லின்னோட ஸ்டூடெண்ட் கிடையாது, எனக்கு லின்னை பத்தி தெரியும்னு சொல்ல முன்னாடியே அம்மா கிட்ட சொல்லியிருப்பா நான் ப்ரொஃபசர் லின்னு கிட்ட தான் இந்த கேம் கத்துக்கிட்டேன்னு சொல்லி. அப்புறம் கையில இருக்க இந்த பூன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டோவை பார்த்து கேட்கறான். ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட டிராயிங் எல்லாத்தையும் அவங்க அம்மா எரிச்சிட்டாங்க. கையில இருக்க அந்த சூட்டை காட்டுறாங்க. இது என்னன்னு தெரியும்ல, நம்மளானா லோ பீப்புள் இப்படிதான் இருப்போம்னு சொல்ல அந்த கையில இருக்க அந்த மார்க்கை அழிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் டேட்டோ போட்டிருப்பா. அது அந்த ஏழையா இருக்கவங்களுக்குலாம் அந்த மார்க் இருக்கும் போல இருக்கு. அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியல, அப்படிதான் காட்டுறாங்க அவங்க அம்மா சொன்ன மாதிரி. அதை பார்த்துட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு டக்குனு ஹீரோ பக்கத்துல போறா. இப்ப இந்த ஃபிளவர் டேட்டோங்கிறது என்னோட ஃப்ரீடம், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணியிருக்கேன். இதுலயும் நீங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு, நான் எப்பயுமே உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சதே கிடையாது, எனக்கு ஒன்னும் பிடிக்கல, ஆல்ரெடி நான் சென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்,
உனக்கு தெரியும்ல, ஒருவேளை உனக்கு என்ன பிடிச்சிருந்தா அதை இதோட மறந்துரு. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல, அதைத்தான் நானும் உன்கிட்ட சொல்றேன். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, உன்னை நான் வார்ன் பண்றேன். லிமிட்டா இருந்துக்கன்னு சொல்ல, இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். உங்ககிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி நான் திங்க் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பார்த்தா சென்னோட தங்கச்சி வரா. அவ பேரு ஈ வந்த உடனே இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்து டவுட்டா இருக்கு அவளுக்கு. என்ன நடக்குது, இந்த பொண்ணு என்ன 2 பேர்ட்டையும் ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. சென் அங்க வந்துட்டான். என்ன நடக்குதுன்னு அவனும் கேட்க, ஒன்னும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, வேகமா அந்த பக்கம் ஹீரோ போயிட்டான். சென்னுக்கு அதை பார்த்துட்டு, என்னாச்சு, 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா? அவன் அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் க்ளோஸா இருக்க மாட்டான். கொஞ்சம் ஒரு மாதிரி ரகடா தான் பேசுவான், தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்றான். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தது, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ கோச்சிட்டு வர, ஃபாலோ பண்ணிட்டு வரா. எதுக்கு இப்படி போறீங்கன்னு சொல்லி பக்கத்துல போக, உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் தான் ஆல்ரெடி முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிளம்பி போயிட்டான் ஹீரோ. அந்த பொண்ணுக்கு இவங்க 2 பேரும் க்ளோஸா இருந்ததை நினைச்சிட்டு அவளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்றா. அதாவது அவன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. சேம் டைம் அடுத்து இங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் சென்னும். டே, உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு சொல்ல, எனக்கு அவளை பிடிக்கல, சின்ன வயசுல அவளை பார்த்த மாதிரி இருக்கே தவிர அவன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். சரிடா, நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்க, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த டைம் நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன், ஸோ அதனால நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிடுடான்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ஆப்போசிட்ல ஹீரோயின் வர 2 பேரும் இடிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட் க்ளோஸா பார்த்துக்கிட்டே இருக்க சென் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. வேற தள்ளி நின்று இதை பாக்குறா, அவளுக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. வா போலான்னு சொல்லிட்டு சென் அப்படியே ஹீரோயினோட கையை பிடிச்சி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே இடிச்சுட்டு அந்த பக்கம் போறான். ஹீரோயின்கே ஒரு மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் பாக்குற ஈக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இது என்ன இவங்க 2 பேரும் எப்பயுமே க்ளோஸ் ஆகுற மாதிரியே வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பால. சாரி மேடம், எங்களுக்கு எதுவுமே அவ்வளோவா தெரியல. அவங்க அம்மா அப்பா இப்ப அப்ராட்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஜியாங் ஃபேமிலியில அவங்களுக்கு ஒரே பொண்ணுன்னு சொன்னாங்க. மத்த ஐடென்டி எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. மீதி டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அங்க பாக்குறா. ஸ்கூல்ல ஒரு டூர் கூட்டிட்டு போறாங்களாம். அந்த டூருக்கான காஸ்ட் 1.2 மில்லியன். ஸோ நம்ம எல்லாம் போலான்னு இருக்கோம், நீயும் வரையான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயின் யோசிக்கிறா. எதுக்கு யோசிக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த பணத்தை பார்த்து, அந்த பணத்துக்கு நான் எங்க போவேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு, ஒரு வேளை நீ பணம் இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கியா எங்க கிட்ட? அவ்வளோ பணம் இருக்கவே எங்க கூட வந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல, இல்லை நெக்ஸ்ட் வீக் எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அப்பாயின்மெண்ட் தானே, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ளீஸ், எல்லாரும் ஸ்டடி டூர் போகும்போது நீயும் வா, பணக்கார பசங்க எல்லாரும் அந்த இடத்துல இருப்பாங்க, நீ இல்லைன்னா நல்லா இருக்காதுல, ஏன் உன்கிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லி வேணும்னே வந்து இன்சல்ட் பண்ண மாதிரி பேசுறா. இப்ப மட்டும் நான் முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க எல்லாரும் என்ன தப்பா தான் நினைப்பாங்க, நான் சொன்னது எல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்கா. சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு சொல்லு சொல்லு, நான் வீடியோ எடுக்க போறேன், இப்ப நீ சொல்ல போற, சொல்லு, நீ பார்ட்டிக்கு வருவியா இல்லையா, ஸ்டடிக்கு வரியா இல்லையா, சொல்லு, டூருக்கு வருவீல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க, நான் எல்லாத்துக்குமே வரேன், கண்டிப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் பணம் வேணும், 3 நாள்ல பணத்தை கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அவளும் செக் பண்ணி பாக்குறா, ஆன்லைன்ல ஏதாவது காம்படிஷன் இருந்தா டிராயிங் காம்படிஷன், டிசைனிங் காம்படிஷன்ல வின் பண்ணலான்னு. பட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, அங்க காம்படிஷன் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அங்க லேப்டாப்ல வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்குன்னு. அது செக் பண்ணி பாக்குறா, அதுக்கான வின்னிங் அமௌண்ட் 1.5 மில்லியன். வாவ், எப்படியாவது இதுல நம்ம கலந்துக்கணும், 6 மணிக்குள்ள டிராயிங் பண்ணி நம்ம எப்படியாவது சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுக்கலான்னு போறா. அங்க பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவும் அதே புக்கை எடுக்க, 2 பேரும் ஒரே புக்கை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த புக்கை கையில எடுத்துட்டான். ஹீரோயின் அதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்க, இந்த புக் எதுக்கு உனக்குன்னு சொல்லி கேட்க, புக் எடுக்கல என்ன இருக்கு, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் எடுக்க வந்தேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ அந்த புக்கை கையில கொடுத்துட்டான். அப்பா எப்படியோ புக்கை கொடுத்துட்டானேன்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதை நீ கண்டிப்பா இப்ப பார்த்தே ஆகணுமா, எனக்கு என்ன புக் வேணுங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன், நீங்க எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்ல, சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு தான் அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, இவன் என்னை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிருவானாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளும் போய் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எப்படியும் நான் ஆசைப்பட்ட புக்கு கிடைச்சிருச்சு, இதுல இருக்க டிசைன்ஸை வச்சுதான் ஏதாவது நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி மாடல் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளும் ட்ரை பண்றா. நிறைய பேப்பர்ஸ் டிராயிங் பண்றா, பட் ஒண்ணுமே செட் ஆகல. அதுல ஒண்ணு அப்படியே சுருட்டி தூக்கி போட ஹீரோட கால் கடியில அது இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு, வாவ், டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு, இது இவ பண்ண டிசைன் ஆங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் இங்க அப்படியே கண்டினியூவா டிசைன் பண்ணிட்டே இருக்கா. ஃபைனலி ரொம்ப கியூட்டா அழகா ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணிட்டா. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. வாவ், இந்த டிசைன்
ரொம்ப நல்லா இருக்கு, 6 மணிக்குள்ள எப்படியாவது சென்ட் பண்ணணும்னு சொல்லி சென்ட் பண்ணிட்டா. ஆக்சுவலி இந்த காம்படிஷன் நடக்கிறதே நம்ம ஹீரோ தான் நடத்திட்டு இருக்கான் அவங்க அம்மா பேர்ல. ஸோ எப்படியாவது காம்படிஷனுக்கு வந்த எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுல ஹீரோயினோட டிசைனும் இருக்கு. வாவ், இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பாக்குறான். கீழே இங்குன்னு போட்டிருக்கு. இங்குன்னு பார்த்தனே ஒருவேளை அது ஹீரோயினா இருக்குமாங்கிற மாதிரி யோசிக்க, இந்த இங்க பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இங்க டூர் போறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டடி டூருக்குலாம் நீங்க வரமாட்டீங்க, என்ன மிஸ்டர் ஜி வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்காங்க, ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இன்னும் வரவே இல்லை. என்ன அவளை மட்டும் காணும், ஒருவேளை டிக்கெட் எடுக்க காசு இல்லாம அவ வரலையோ? இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் ஒரு பேஷன் தெரியுமா, நான் பணக்காரின்னு சொன்னாதான் நிறைய பேர் சுத்தி சுத்தி வருவாங்க அதுக்காக. ஆனா அவளும் அந்த மாதிரி பண்ணுவாளா அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசுற, இங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் ஷேங் ஃபோன் பண்றான். பட் ஹீரோயின் போன் எடுக்கவே இல்லை. பாத்தியா, அவ போனை அட்டன் பண்ணவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருவேளை அவ பொய்யான ஐடென்டி வச்சுதான் நம்மள ஏமாத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்க ஹீரோக்கும் டவுட்டா இருக்கு. என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, சோ என்ன பண்றது, இப்ப அவ வரமாட்டா. சரி டீச்சர், நீங்க அவ பேரை எடுத்துருங்க, மத்தவங்க இருக்கோம்ல எங்க பேரை மட்டும் சேர்த்துங்க, நாங்க உள்ள போறோம்னு சொல்ல, ஆமா லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது ஒரு பர்சனுக்காக, டைம் ஆச்சு, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரும் சொல்றாங்க. அவ பேரை அழிக்கலான்னு சொல்லி அப்படியே அந்த பேப்பர்ல கைய வச்சு அதை அப்படியே கோடு போட்டு அழிக்க, திடீர்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு கார் வருது. கார்ல இருந்து கியூட்டா நம்ம ஹீரோயின் இறங்கி நடந்து வரா. பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்டைலிஷா சூப்பரா இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன், சாரி நான் வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டைலா நடந்து வர, இதை பாக்குற ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே செங்கு பையன் வேற அதை பார்த்துக்கிட்டே நிக்க, இவ எப்படி வந்தாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. ஏன் லேட்டா வந்த, சாரி எனக்கு வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதை கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராபிக் வேறன்னு சொல்ல, நல்ல வேலை நீ வந்த, இன்னும் கொஞ்சம் நீ லேட்டா வந்திருந்த எல்லாரும் உன்னை பத்தி இங்க தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லா பொண்ணுங்களும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிளாஷ்பேக், ஒரு வழியா காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு இவளுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் தான் அவ வேகமா அந்த டூருக்கு வரேன்னு சொல்லி பணத்தை கட்டிட்டு அங்க வந்திருப்பா. இந்த டைம் தப்பிச்சுட்டா அடுத்து உனக்கு இருக்குங்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான்ல, அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி சொல்ல, அந்த இங்குங்கிறவங்க வந்து 60 வயசு பொண்ணு லேடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ அப்படியேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். ஆனாலும் அவனுக்கு டவுட்டா இருக்கு, ஹீரோயினா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இவங்க ஸ்டடி டூருக்கு வர வேண்டிய ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஓனர் லேடி இருக்கார்ல ஜியாங், அவ அங்கதான் இருக்கா. ஏதோ ஒரு மெய்டு கிட்ட கத்திட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பாக்குறா. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா பதட்டம் ஆயிடுச்சு. ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட, யார் அது, இங் நீயான்னு சொல்லிட்டு அப்படியே அவ பக்கத்துல வந்துட்டே இருக்கா. டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்க, ஹீரோயினை பார்த்துனே ஷாக் ஆயிடுச்சு அந்த ஜியாங்க்கு. என்ன இங், வர வர நீ என்னோட ஐடென்டிட்டியை திருடிட்ட போல இருக்கு, ஜியாங் இங்னு சொல்றாங்க. உன்ன மாதிரி வேலைக்காரெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரலாமா, இந்த மாதிரி காஸ்ட்லியான டூருக்கு நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்ல, எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. என்ன சொல்ற இந்த பொண்ணுன்ட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருக்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமா ஜியாங்கிறது என்னோட ஃபேமிலி நேம், அது எப்படி இவ பேருக்கு பின்னாடி வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனா இவ என் வீட்டு வேலைக்காரின்னு சொல்ல, அப்படியே ஷென்னோட பக்கத்துல போக, என்ன நடக்குது இங்க, நான் உன்னை சின்சியரா தானே லவ் பண்ணேன், என்கிட்ட எப்படி உன்னால போய் சொல்ல முடிஞ்சது, என்னை ஏமாத்திட்டியான்னு அவன் கேட்கறான். அதை வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன், ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசுறா சென் கிட்ட. ஆனா அவன் கேட்கற மாதிரி தெரியல. உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு தேவையே இல்லை, எல்லாத்துக்கும் பொய் சொல்ற ஒரு பொண்ணு, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா எல்லாரும் அந்த பக்கம் போக, அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் ஹீரோயின் இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க, பதட்டமா இருக்கு அவளுக்கு. அதுக்குள்ள பார்த்தா இது எல்லாமே கனவு. பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஏய் இங் ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு அந்த ஜியாங் அங்கிருந்து வேகமா வரா. டக்குனு ஹீரோயினோட கையை பிடிக்க, அவ கையை தட்டி விட்டு அந்த பக்கம் போய் இவ ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்துட்டா. அவ ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தோன்னு எல்லாரும் காப்பாத்த வந்து அப்படியே சுத்தி நிக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பிட்டா நம்ம ஹீரோயின். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அவ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்க, ஒரு வழியா அவளை காப்பாத்தி தூக்கி மேலேயும் போட்டாச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு, அந்த ஜியாங் இங்க தான் இருக்கும், அந்த இங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்க, ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு போறான். ஹீரோயின் வேகமா அந்த இடத்துல இருந்து வெளியே போலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தனியா வந்துட்டா. அதுக்குள்ள ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து டக்குன்னு ஹீரோயின் அப்படியே கையை பிடிச்சிட்டு ஒரு பக்கம் நிக்க வைக்கிறான். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னதுன்னு ஹீரோயின் கேட்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஜியாங் அப்படிங்கிற சார் நேம்ல ஒரு லேடி விழுந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீயா இருக்குன்னு நாங்க போனேன், ஆனா அங்க நீ இல்ல,
அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல அங்க 2 பொண்ணுங்க ஜெங் மேன்சனோட நம்பர் 1ல இருக்கிறது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஜியாங் ஃபேமிலியோட ஒரே வாரிசுன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டான். அதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்ல நீங்க சொல்ற மாதிரி ஜியாங்னு ஒரு பேர் தான் இருக்கா, அந்த சர்நேம்ல நிறைய பேர் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம அதே வீட்டுல தான் நீயும் இருக்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்க, அப்போ உண்மை என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். நீங்க தேவையில்லாம என்னை பத்தி ஆராய்ச்சி பண்ற மாதிரி இருக்கு, ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணது ஷென்னை மட்டும்தான், ப்ளீஸ் நீங்க என்னதான் என்னை பத்தி இன்ட்ரெஸ்டா தேடி கண்டுபிடிச்சாலும் நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன், ஸோ இதோட விட்டுறது தான் நல்லது, இதுக்கப்புறம் என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி க்ளோஸா போயிட்டே இருக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் உன் மேல இன்ட்ரெஸ்ட்னு என்னைக்குமே உங்ககிட்ட சொன்னதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்க செங்கிட்ட அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், ஏண்டா நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அவ பெரிய பணக்காரி அழகா வேற இருக்கா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கரெக்ட் பண்ணுடா, அதான் நல்லதுன்னு சொல்ல நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல கரெக்டா அங்கிருந்து ஒரு பொண்ணு வர இவங்க கேங்ல எங்க இங்கன்னு சொல்லி கேட்க அவ கார்டன்ல இருக்கான்னு சொல்ல செங் வேகமா போறான். பயபுள்ள இப்ப சீரியஸா போயிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்ல போன் பண்ணி பாக்குறான், போன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஹீரோனோட நம்பர் சுவிச் ஆஃப்னு இருக்குன்னு அவளை தேடிட்டு வந்துட்டு இருக்க. இங்கே இவங்க 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்க டக்குன்னு ஹீரோயின் அந்த பக்கம் போறா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்னை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஒண்ணு, நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுனா அவன்கிட்ட நீ சின்சியரா இரு, அதான் உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்கணும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு செங் வந்துட்டான். இவங்க 2 பேரையும் க்ளோஸா பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு கையை எடுத்து விட்டுட்டு ஹீரோயின் சும்மா இந்த பக்கம் போனேன் அப்படியே பார்த்தேன் பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல எதுக்கு போய் சொல்ற, உண்மையை சொல்ல வேண்டியதானு ஹீரோ சொல்றான். அது வந்து ஜியாங்னு ஒருத்தவங்க ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டாங்களாம், ஒருவேளை நானா இருக்குன்னு சொல்லி மிஸ்டர் ஜி போய் பார்த்துருக்காரு, அது நான் இல்லைன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் நாங்க பேசலன்னு சொல்ல ஆனாலும் செங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவனும் திங்க் பண்றான். ஹீரோ பாட்டுக்கு முறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா செங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி ஹீரோயினை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்க அப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசுறான். அவன் என்னோட பிரதர் மாதிரி, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா ஒண்ணு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ, அதான் நல்லது, இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஆப்போசிட்ல அந்த ஜியாங் லேடி வர, ஐயோன்னு சொல்லிட்டு பயந்து போய் டக்குனு ஹீரோயின் திரும்பி நின்னுக்கிறா. அவ ஃப்ரெண்டு நான் போயிட்டு வரேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போக அதுக்கப்புறம் இந்த ஜியாங் சும்மா இல்லாம அங்க இருக்க ரிசப்ஷன்ல இன்னைக்கு டூருக்கு வந்தவங்களோட லிஸ்ட் எல்லாம் கொடு, அதுல அந்த இங்கு பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கிறதுக்காக கேட்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கொடுத்துருச்சு. இவளும் வாங்கி எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறா. அதுல நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸோட பேர் எல்லாமே இருக்கு, ஆனா ஹீரோயினோட பேர் இல்ல. ஒரு குட்டி பிளாஷ்பேக்ல ஹீரோயின் அவ ஐடி கார்டை மறந்துட்டு வந்திருப்பா. கூட இருக்க ஃப்ரெண்ட் வந்து சரி விடு நம்ம என் ஐடி இருக்குல்ல 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணிருப்பா. அதனால ஹீரோயினோட பேர் அங்க இல்ல. வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறா ஜியாங். இல்ல மேடம் 20 பொண்ணுங்க மட்டும்தான்னு சொல்ல ஓ சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏதோ நான் மறைக்கிறா. அப்புறம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஜியாங் அங்கேருந்து கிளம்பிட்டா. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னோட ஐடென்டிட்டியை உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. சேம் டைம் அடுத்து இங்க நம்ம ஹீரோ அப்படியே வந்து ஒரு இடத்துல இருக்க. அந்த இடத்துல நம்ம ஜென்னும் இருக்கான். சென் ஜி கிட்ட கேட்குறான், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, மோஸ்ட்லி உனக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பிடிக்காது, நீ இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்கிற அப்படின்னா உனக்கு எங்க மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, என்கிட்ட இதை பற்றிலாம் கேட்காதுன்னு சொல்ல நாங்கள் படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென் அந்த பக்கம் போயிட்டான். சென்னுக்கு இவங்க 2 பேர் மேலே லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஹீரோ கிட்ட அப்படியே செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றா. நீ என்ன பண்ற தள்ள அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றான் ஹீரோ. என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தானே என்னை பத்தி எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண, இப்ப மட்டும் எதுக்கு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல க்ளோஸா போய்கிட்டே இருக்கா. இதெல்லாம் தப்பு, ஆல்ரெடி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போ அந்த பக்கம்னு சொல்ல அதெல்லாம் இல்ல எனக்கு உனத்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரோட கிஸ் கொஞ்சம் டீப்பா போயிட்டே இருக்கு. அப்படியே டீப்பா கிஸ் போயிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா இதெல்லாம் ஹீரோவோட கனவு. எனக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது ஐயோங்கிற மாதிரி அவனுக்கு கடுப்பா இருக்கு. சே இந்த மாதிரி கனவுலாம் வரவே கூடாதுன்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இந்த மாதிரி நான் திங்க் பண்ணிட்டே இருக்கேன், அவளை பத்தி இனிமே யோசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு வழியா இவங்களோட ஸ்டடி டூர் எல்லாம் முடிஞ்சு இங்க ஸ்கூலுக்கும் வந்துட்டாங்க. ஹீரோயின் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப அவளை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கான், அவளை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான்.
ஹீரோ அவன் டெஸ்க்ல போய் உட்காந்துருக்க, ஹீரோயின் க்ளோஸா பக்கத்துல போயிட்டே இருக்கா. அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு கீழே விழுந்த புக்கை எடுத்து மேலே வச்சுட்டு, இங்க பாரு, உன்கிட்ட நிறைய பேர் க்ளோஸா வர ட்ரை பண்ணுவாங்க, அதுக்காக நானும் அந்த மாதிரி பொண்ணுன்னு நீ நினைச்சிடாத. எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட்ல, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அதையே யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா கிளாஸ்ல இங்க பிஸியா எல்லாரும் மேக்ஸ் சம் போட்டுட்டு இதுல எல்லாம் ஜோடி ஜோடியா வேற உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து க்ளோஸா இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம அப்செட்டா இருக்கு. என்னடா அதுங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அவனுக்கு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஆனா அவனோட சம் வந்து அவன் ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டான். எல்லாரும் பரவாயில்ல சூப்பர்னு சொல்லி கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயினை பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினோட பெண்ணு கீழே விழுக டக்குன்னு அவ எடுக்கலான்னு போறா. கை மட்டும் டச் ஆகும்போது ஹீரோக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே பாக்குற ஈக்கு கடுப்பா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்கு, அதை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. போர் அடிக்குது, ஏதாவது கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல பார்த்தா ட்ரூத் ஆர் டேர், நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் தோத்து போறா. சோ நீ அவர் உண்மையாவே லவ் பண்றியா? எனக்கும் உனக்கும் இடையில என்னதான் இருக்குன்னு சொல்லி கேட்க, நாங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் தான், பட் டீசென்டான கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தோத்து போக ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன். இதெல்லாம் பாக்குற சென்னுக்கு செம கடுப்பா இருக்கு. அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்க, அடுத்து இவங்க கேம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. அங்க பார்த்தா அந்த மட்டும் தான் இருக்கா. ஹீரோவை பத்தி ஹீரோயினும் பத்தி ரெண்டு பொண்ணுங்க பேசிட்டே இருக்கா. அவளுக்கு செம கடுப்பா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பத்தி என்ன க்ளோஸா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி எடுத்து ஒரு பொண்ணு மேல ஊத்தி விட்டா. அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஃபுல்லா கரையாயிடுச்சு. காஃபி கொட்டின ட்ரெஸ்ஸோட நான் எப்படி என்னோட பார்ட் டைம் ஜாப்க்கு போவேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறா. தொடக்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த கரை போக மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் அங்கே வரா. ஒரு நிமிஷம் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்துட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி கையில இருக்க ஹேர் பேண்ட் எடுத்து அப்படியே ரவுண்டா அந்த காஃபி கரான இடத்துல போட்டுட்டு அவன் மேல ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி இருக்கு, அதை அப்படியே போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டு அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு. வா சூப்பரா இருக்குன்னு சொல்ல, நம்ம ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, ஹீரோ இதை பார்க்கும்போது ஒரு குட்டி பிளாஷ்பேக். சின்ன வயசா இருக்கும் போது ஒரு காஃபி அம்மா வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கும் போது ட்ரெஸ்ல கொட்டிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அம்மாவும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது என் அம்மா மாதிரி இவன் எப்படி பண்றாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கா. அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இருக்க, வெளியே வந்து இதே தான் யோசிச்சுட்டு இருக்க. அவ எதுக்கு அவளோட அட்ராக்ஷன் எல்லாமே ஏன் மேல வர்ற மாதிரி ஒன்னும் பண்றா, எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வரா. மேல அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி ஹீரோ கூப்பிட, இப்ப எதுக்கு என்ன நிக்க சொல்றேன்னு கேட்க, அப்படியே இழுத்து அவளை பக்கத்துல நிக்க வைக்கிறான். கையில இருக்க நோட் புக்கு கூட அவ கீழே போட்டுட்டு தள்ளி அந்த பக்கம் போக போறா. ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி அவகிட்ட க்ளோஸா போக அவளுக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற? உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நீ சூஸ் பண்ணிட்ட. ஆனா நீ என்ன அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, என்ன மறந்துட்டியா, நான் பூச்சனோட கேர்ள் ஃப்ரெண்ட், முதல்ல என்ன விடு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இல்ல நீ வேணும்னு தான் இதெல்லாம் பண்ற, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் உன்கிட்ட வார்ன் பண்றேன், நீ அவனை சூஸ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் திரும்ப நீ என்கிட்ட வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு உன்கிட்ட வரேன், உன் மேல எனக்கு என்ன அக்கறை, அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, நீ ப்ரொஃபசர் லின்னை பத்தி பேசினது, இப்ப என் அம்மாவை பத்தி நீ பேசினது, அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த ட்ரிக் எல்லாம் என் அம்மாவை பத்தி பேசி என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றியான்னு சொல்ல, அப்பதான் புரியுது, ஓ அவங்க அம்மா ஒரு ஆர்டிஸ்டா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றா. சொல்லு எதுக்காக இந்த மாதிரி பண்ற, சொல்லுன்னு பக்கத்துல போக ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இப்ப எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல, அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. உங்க அம்மாவை எப்படி எனக்கு தெரியும் சொல்லுங்க, எனக்கு ஆல்ரெடி சேனு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அப்புறம் ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஹீரோனை எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தள்ளுன்னு சொல்லி அவ தள்ளி விட ட்ரை பண்றான். அவன் போக மாட்டேங்கிறான். கடைசியில கண்ணத்துல பல்லார்னு ஒரு அரை விட்டுட்டு அந்த பக்கம் போகலான்னு ட்ரை பண்ணா, டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு போன்னு சொல்ல, ஆல்ரெடி எல்லாமே சொல்லியாச்சு, எனக்கு எதுவும் தெரியாது. உன் அட்டென்ஷன் வேணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. ப்ரொஃபசர் லின்னை பத்தி பேசினது அது கேஷுவலா நான் சொன்னதுதான். அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த கேம் பிளே பண்ண சொல்லி கொடுத்ததே சேன் தான். அவங்க அம்மா முன்னாடி எல்லாமே கரெக்டா இருக்கணும் தான் அவன் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான். பெயிண்டிங் மத்த எல்லாமே என்னோட விருப்பத்துக்கு நான் பண்ணதுதான், அது உன்னோட ரிலேட்டிவ் ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா சென்னை அங்க வந்துட்டான். சென்னை பார்த்தனு டக்குன்னு அப்படி நம்ம ஹீரோ கையை எடுத்துட்டு தள்ளி போய் நிக்க, ஹீரோயினுக்கு அதுக்குள்ள போன் வருது. உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, வில்லேஜ்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, சீக்கிரவானு. இதுவும் இப்பவே வரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சென் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டா. ஆனா சென்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு
இருக்கான்னு அவனுக்கு தோணுது. அவன் கரெக்டா ஹீரோட பக்கத்துல போய் நிக்கிறான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவளை உண்மையா தான் பிடிச்சிருக்கு. நான் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல, சரி இப்ப நீ எங்க போயிட்டு வர? உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு தானே வர அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். அது உனக்கு தேவையில்லாதது. ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் விட்ட போறேன். அதாவது எனக்கு அவன் மட்டும் தான் வேணும்னு சொல்ல, அதவும் கழுத்தை பார்த்தாலே தெரியுது என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு மார்க் இருக்கு அதை அப்படியே மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ இப்ப கூட ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு வரேன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி அவகிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, எதுவா இருந்தாலும் பார்த்து நடந்துக்க. உன் வழியில நான் வரலன்னு சொல்லிட்டு டக்குன்னு போறான். கீழே ஹீரோயின் விட்டுட்டு போன அந்த புக் இருக்கு, அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வேகமா ஓடி வந்து பார்க்க அங்க ஹீரோயின் இல்ல, போயிட்டா. அப்புறம் அந்த புக்கை கையில வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அவனுக்கு போன் வருது அவன் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து. நீங்க சொன்னபடி நாங்க ஜியாங்கிங் பத்தி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் இங்க வந்துட்டா. இன்னும் யாரையும் காணும்னு சொல்லி பாட்டியை தேடிட்டு வீட்டுக்குள்ள இருக்க, அங்க அவங்க அம்மா பார்த்தா அவளை அப்படியே மயக்க வர மாதிரி மயக்க மருந்து கொடுத்து வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு படுக்க வச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு இவளை விற்கிறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்க போல. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உன்னை சும்மா வச்சு என்ன பண்றது, வீட்டை விட்டு போனா ஓடி போனா அப்படியே விட்டுருவேன்னு பாத்தியா, உன்னை பணத்துக்கெல்லாம் வித்துட்டோம். சோ இதுக்கப்புறம் இவங்க கூட தான் நீ இருக்க போற. இவரு தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. எங்களுக்கு பணம் கிடைச்சிச்சு அதுவே போதும்னு சொல்லிட்டு அப்படியே தம்பியும் அம்மாவும் அங்க போறாங்க. அந்த மொட்டை தலையை வேற கதவை சாத்திட்டு ஹீரோயினோட பக்கத்துல க்ளோஸா வந்துட்டே இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எப்படியாவது தப்பிக்கிறமேனு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ கார்ல வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் லைட்டா அவனுக்கு ஹீரோயினை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாங்க அசிஸ்டன்ட். அப்புறம் அந்த நோட்டை ஓபன் பண்ணி பாக்குறான். அது ஃபுல்லா நம்ம ஹீரோயினோட அத்தனை டிராயிங்கும் அங்க இருக்கு. அவ இங்னு போட்டது எல்லாமே இருக்கு. அப்பதான் புரியுது, அவ பாட்டியோட பேர்ல தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கா. அதை வச்சுதான் அவ இல்லைன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். இப்ப எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ எதுக்கு திடீர்னு ஊருக்கு போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஹீரோ. சரி நேரம் நம்ம அங்கேயே போய் அதை பத்தி பார்க்கலாம், முதல்ல அங்க போலான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வில்லேஜுக்கு வந்தாச்சு. அந்த வில்லேஜுக்கு வந்து பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினை பத்தி தான். அதாவது அந்த வாங் ஃபேமிலி சேர்ந்த பையன் அந்த பொண்ணு படிக்கிற பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான் போல இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே ஹீரோயினோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு ஓடி வரான். இங்க பார்த்தா ஹீரோயினுக்கு எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி கையில இருக்க கட்டாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஒரு வழியா ஆகுத்துட்டா. அப்புறம் பக்கத்துல இருந்து ஏதோ தூக்கி மண்டையில போட்டு அங்க இருந்து ஓடி போக ட்ரை பண்ண, அந்த ஆளு பிடிச்சி ஹீரோயினை கீழே தள்ளி விட ஹீரோயின் அப்படியே அங்க விழுந்துட்டா. அவன் பெல்ட்டை கழட்டிட்டு ஹீரோயின் அடிக்கலான்னு போறான். அதுக்குள்ள ஹீரோயினுக்கு மயக்க வேற. கரெக்டா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோ அப்படியே பக்கத்துல வரான். கரெக்டா ஹீரோயினோட பக்கத்துல வர அவளும் அப்படியே மயங்கி கீழே விழுக அந்த ஆளை போட்டு கும்மு கும்முன்னு கும்மிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சிட்டு அங்க இருந்து தூக்கிட்டு போக அசிஸ்டன்ட் பையனும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ்கிட்ட கொண்டு போய் விடுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அம்மாவையும் அண்ணன் தம்பியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போக, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தினா எல்லா மேட்டரையும் அசிஸ்டன்ட் பையன் சொல்ல அது எல்லாத்தையுமே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. ஒரு மெய்டா இருந்துக்காங்க, ஆனா அவங்க அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை திருடிட்டாங்கிற மாதிரி சொல்ல, நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை மீட் பண்ணது, ஹீரோயின் பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப அவ வேணும்னு அந்த மாதிரி எதுவும் பண்ணல, அது கோஇன்சிடென்ட்டா நடந்தது எல்லாமே. எனக்கு தான் அவன் மேல தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ஹீரோ இருக்கான். அவளுக்கு அடிபட்டிருக்கு நெத்தியில, அப்படியே கட்டு போட்டிருக்க. டச் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கையை பக்கத்துல கொண்டு போக டக்குன்னு ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறா. ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோக்கு திரும்பி உட்காந்துக்கிறான். உனக்கு தான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு உட்காந்து ஹீரோயின் கேக்குறா. அது உனக்கு அடிபட்டிருக்கு, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, இல்ல இதுக்கு மேல நான் இங்க ரெஸ்ட் எடுக்க விரும்பல, நீ என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ எப்படி சொல்லத்தான் போற, சென்கிட்ட போய் சொல்லிடு அவ்வளவுதானேன்னு சொல்ல, உன்னோட ஐடென்டிட்டி எல்லாமே எனக்கு தெரியும், பணத்தினால எல்லாத்தையும் மாத்த முடியும் நீ நினைக்கிறியான்னு சொல்ல, ஆனா நான் மாத்தணும்னு நினைக்கல, என்னோட லைஃபை தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாருமே பூவர்னு சொன்ன என்னோட லைஃபை எப்படியாவது மாறணும்னு நினைச்சேன். அப்ராடுக்கு போகணும், நல்லபடியா படிக்கணும், நான் சாதிக்கணும்னு நினைச்சதை சாதிக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப வரணும்னு தான் ஆசைப்பட்டனே தவிர சும்மா பணக்காரின்னு போய் சொல்லி எல்லாத்தையும் அனுபவிக்கணும்டா நான் எப்பயுமே நினைச்சதே கிடையாதுன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்ப என்ன உனக்கு எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு லைஃப்ல, அதனால உனக்கு என்னோட வழிலாம் தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு புரியாது. சோ இப்ப என்ன, நீ என்னை பத்தி சொல்ல போற அவ்வளவுதானே, சொல்லிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் அந்த பக்கம் போலான்னு போறா. அவனால சுத்தமா நடக்கவே முடியல, அப்படியே மயங்கி கீழே விழுகிற மாதிரி போறா. ஹீரோ ஒரு செகண்ட் தூக்கி அப்படியே அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு, நான் சொல்லணும்லாம் நினைக்கலங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். இப்ப என்ன, உன் கண்ணுக்கு நான் தப்பானவளா தானே தெரிவேன்,
தெரியுது கரெக்டா. இப்ப நான் அழுதா கூட அந்த அழுக கூட உனக்கு அசிங்கமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நான் அப்படி சொல்லல. நீ அழுக வேணாம்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உன்னை அடுத்தவங்க கஷ்டப்படுத்த வேணாம். நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்க கூடாது. சோ அதனாலதான் சொன்னேன். நீ தைரியமா இரு. எல்லாத்தையும் மாத்த முடியும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா மாத்த முடியும். நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்காத. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இவன் அப்படியே எல்லாத்தையுமே மாத்திட்டானேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அதுக்குள்ள அங்க இருக்க ஒரு மெய்டு வராங்க. சார் மெடிசன் இதுல கலந்து கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல, சரி அதை இவளுக்கு குடிக்க சொல்லுங்க, மீதி வைக்காம குடி சரியான்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அந்த பக்கம் போக, இந்தாங்க மேடம் எடுத்துக்கங்கன்னு சொல்ல அப்படியே எடுத்து குடிக்கிறா. மெய்டு கேக்குறாங்க, நீங்க நம்ம மாஸ்டரோட ஸ்வீட் ஹார்ட்டா? இது வரைக்கும் எந்த பொண்ணுமே அவர் கூப்பிட்டுட்டு வந்ததே இல்லை வீட்டுக்கு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டா அவ வீட்டுக்கு போறதுக்காக. ஹீரோவும் வரா. நான் கண்டிப்பா உன்னை பத்தி அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். எப்போ உண்மையை சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீயே சொல்லு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல, சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஹீரோயின் நிக்கிறா. ரொம்ப பனியா இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவளும் அமைதியா இருக்க. அப்புறம் அவளோட புக்கை கொடுக்குறான். இந்தா உன்னோட புக்கு, இதுதான் உன்னோட ஐடென்டிட்டி எனக்கு காட்டுச்சுன்னு சொல்ல, அந்த புக்கை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. சென் கிட்ட இருந்து போன் வருது. உன் பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணணும். எப்ப மீட் பண்ணலாம், நம்ம என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இந்த வீக் சாட்டர்டே நான் அரேஞ்ச் பண்றேன், அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு போனை கட் பண்ண ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவ பாட்டுக்கு அவ டிராயிங்க பண்ணலான்னு சொல்லிட்டு புக் ஓபன் பண்ணி பார்க்க ஹீரோ கொடுத்த அந்த குட்டி பேட்ச் அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ சொன்னது எல்லாமே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா பேரண்ட்ஸை மீட் பண்ணலான்னு சொல்லி ஃபேக்கா இவளே ஒரு பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருப்பா போல. அவங்களும் வந்து சென்னோட பேரண்ட்ஸை மீட் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது பொண்ணுக்கு தான் டவுட். கண்டிப்பா இவ ஃபேக்கா தான் அரேஞ்ச் பண்ணிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோவோட என்ட்ரி வேற. வந்துட்டியா, வா உட்காரு, உனதான் கூப்பிடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்னு சொல்ல, சென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹீரோவை பார்க்கும்போது. அவன் அமைதியா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆரம்பிக்கிறா. நீங்க ப்ரொஃபஸரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ஏதேதோ கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டா. இந்த யூனிவர்சிட்டியில இருக்க அவங்கள தெரியுமா இவங்கள தெரியுமான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா அவங்க பயந்து போய் உண்மையே வளர போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வேணும்னே பிளான் பண்ணி தான் அந்த கேட்பா. ஆனா அந்த ஆள் அப்படிலாம் இல்ல. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா கேள்விக்கும் பதில சொல்லிட்டாரு. முன்னாடியே நம்ம ஹீரோயின் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருப்பா. அந்த யூனிவர்சிட்டியை பத்தி எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பா. ஸோ ஃபேக்கா நடிச்சா கூட அதுல ரியலா இருக்கணும்ல, அதனால அந்த மேட்டர்லாம் சொல்லி கொடுக்க எல்லாமே கத்துக்கிட்டா அந்த ஆளும் பர்ஃபெக்டா சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட என்கேஜ்மெண்ட்டை சீக்கிரமா முடிவு பண்ணிருங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்ன்னு சொல்ல, நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலான்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதுல வேற செயின் வேற உட்காந்து ப்ரப்போஸ் பண்றா ரிங் எல்லாம் கையில வச்சுட்டு. ஹீரோக்கு பார்க்க பார்க்க கடுப்பா இருக்கு. அப்படியே கையில அந்த கப்பை வச்சுட்டு உடைச்சிருவான் போல அந்த அளவுக்கு முறைச்சிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு ஹீரோவை பார்க்கும்போது. என்ன பண்றதுன்னு புரியல. சரி ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லிட்டு டக்குனு கையை நீட்டிடுறா. அவனும் ரிங்க போட்டு விட்டுறான். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு கப்பை வேகமா அந்த பக்கம் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அவன் கோச்சிட்டு போறான்னு. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து பேசுறா. நீ இன்னும் போகலையா, இங்கதான் இருக்கியான்னு சொல்லி வெளியே வந்து கேட்க, நான் போகணும். ஆனா நீ எதுக்காக பூஷனை செலக்ட் பண்ண? எனக்கு அவன் பெஸ்ட் சாய்ஸ்னு தோணுச்சு அதனாலன்னு ஹீரோயின் சொல்றா. நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க மாட்டியா? அது வந்துன்னு சொல்லி ஏதோ சொல்ல வரான். அதாவது அவன் மனசுல இருக்கிறத ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வர, அதுக்குள்ள அங்க சென் வரான். ஷேன் வந்த உடனே என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்கேஜ்மெண்ட்கான டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உன் பர்த்டே இன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட். செம்ம கிராண்டா நடக்க போகுது. அப்புறம் நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்ல, அதுக்குள்ள ஹீரோயினுக்கு போன் வருது. எனக்கு போன் வருது நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டா. ஆனா ஹீரோக்கு தான் அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. வேக வேகமா எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே திங்க் பண்ணிட்டே நிக்கிறான். ஷேனுக்கு வர வர ஹீரோவை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. என்ன அவளை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க உனக்கு ஓகேவான்னு சொல்லி ஹீரோ கேட்க, அப்புறம் அப்படி இல்லைன்னா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொல்ல, பார்க்கலாம் வெயிட் பண்ணி தானே பார்க்க போறேன் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப. ஷென்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. இவன் ஏதோ வேணும்னு பிளான் பண்ணி எதுவும் பண்றானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவன் தான் காத்திக்கிட்டு நிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது அம்மாவையும் தம்பியும் காட்டுறாங்க. தம்பி மூஞ்சி ஃபுல்லா அடிபட்டு இருக்கு. அம்மா மருந்து போட்டுட்டு இருக்காங்க. வர வர அவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சுல, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா வீட்டுக்கு வரா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, நீ எதுக்கு இங்க வந்த? அந்த இங்க பத்தி பேசணும் இந்த வீட்டுக்குள்ள வராது போமான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க. பணம் நிறைய கொடுத்து இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நான் சொல்ற அன்னைக்கு நீங்க வந்து அவங்க பொண்ணுன்னு எல்லாரும் நடி சொல்லணும்னு சொல்லி
சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இவங்க வருவாங்க. அப்பதான் உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரிய போகுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இந்த மாதிரி கூட படிக்கிற ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான், என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஹீரோயின் பாட்டிய வரவிடாம தடுக்கிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ, அங்க ரொம்ப கோல்டா இருக்கு, நீங்க வந்தா உங்களுக்கு கஷ்டம்னு சொல்ல, ஆமா இல்லம்மா நான் மறந்துட்டேன், என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது, ஆனா நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு எதையோ மறைக்கிறா ஹீரோயின்னு புரிஞ்சு பாட்டி அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்குன்னு அன்பா பாசமா இருக்கிறது பாட்டி மட்டும்தான். அவங்க இல்லாம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறோமேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறான். பாட்டியை ஹக் பண்ணிட்டு அவ அழுதுட்டு இருக்கா. சோ அந்த என்கேஜ்மெண்ட் டேவும் வந்துருச்சு. அங்க ஷேன் பார்த்தா ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம 2 பேருக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டி வேற, சோ ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல, அதுக்குள்ள அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவ தான் சொல்லியிருப்பா. ஒரு நிமிஷம் இரு, நான் முக்கியமான ஒரு கெஸ்ட்டை போய் கூட்டிட்டு வரணும் வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயினுக்கு அவன் போனதுக்கு அப்புறம் அப்படியே அங்க உட்காந்து ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணலான்னு போறா. அப்புறம் பின் ஏதோ கீழே விழுந்துருச்சு. எடுக்கலான்னு குனிஞ்சு பார்த்தா ஹீரோ நிக்கிறான். ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, என்ன பேசுறதுன்னு புரியல. அப்படியே சைலண்டா அவ இருக்க, அவனும் அந்த ஹேர் பின் எடுத்துட்டு ஹீரோயினோட பின்னாடி போய் நின்னு பாக்குறான். உன்கிட்ட ஒண்ணு கொடுக்கணும், அதுக்குதான் வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக்கை கொடுக்குறான். அதுல டிராயிங்ஸ் நிறைய இருக்கு, ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனா ஹீரோக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு. ஒரே ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்கணும், அதை மட்டும் கேட்டுட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, என்ன கேட்கணும்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நீ எதுக்கு என்னை விட்டுட்டு அன்னைக்கு அவனை சூஸ் பண்ண, அது நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அது அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்காரர் எனக்கு தேவைப்பட்டாங்க, நான் அப்ராடுக்கு போய் படிக்கணும், என்னோட கனவு நிஜமாகணும்னா அதுக்கு ஒரு பணக்கார பையன் தேவைப்பட்டான், அதனால மட்டும்தான் அவனை சூஸ் பண்ணேன்னு சொல்ல, அதை கேட்டோன்னே ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் அளவுக்கு தானே நான் ஈக்குவலா இருக்கேன், அப்படியே என்னை விட்டுட்டு அவனை சூஸ் பண்ணேன்னு ஹீரோயின் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, அமைதியாயிட்டா. நான் பிரான்ச்சுக்கு போறேன், இதுக்கப்புறம் எப்ப நான் வருவேன்னு தெரியல, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப என் கல்யாணத்துக்கு நீ வரமாட்டியான்னு கேட்க, என்னால வர முடியாது, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு, தேங்க்யூ, எல்லாத்துக்குமே தேங்க்யூ, நான் யாருன்னு தெரிஞ்சு என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறா. ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அந்த நோட் புக்கை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு ஹீரோயினுக்கு. ஹீரோயினோட மனசுல செயின் இல்ல, ஃபுல்லா ஹீரோ மட்டும்தான் இருக்கான். ஆனா உண்மையை அவனால சொல்ல முடியல. அந்த சுச்சுவேஷன்ல தான் அவளும் இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்று இதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு ஹீரோயின் வெயிட் பண்றா. சென்னை மட்டும் காணும். அதுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு சும்மா இல்லாம ஹீரோயினோட அம்மாவையும் தம்பியும் கூட்டிட்டு அங்க வந்து நிக்க, அவங்க வந்து சும்மா ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு ஏழை பொண்ணு வேலைக்காரி, நீ இந்த அளவுக்கு இங்க நிக்கிறியான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு என்ன பண்ணதுன்னு புரியல. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அந்த லேடி கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து வளர்த்ததுக்கு நீ என்ன இப்படி பழி வாங்கிட்டியேன்னு. சோ எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு, என்ன நடக்குதுன்னு புரியல. அப்புறம் வந்து இங்க பாருங்க, இவங்க பொண்ணுதான் அப்படிங்கறதுக்கான ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைம்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்ட, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்கான அந்த அடையாளம் எல்லாமே அங்க இருக்கு. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அடுத்தவங்களோட ஐடென்டிட்டியை திருடிட்டு இவ பொய் சொல்லிட்டு இங்க இருக்கா, இவ ஒரு வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ண எல்லாரும் அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அதுக்கு மேலே ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லி அந்த ஃபேக்கா இருக்க அப்பா அம்மாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பொண்ணை பத்தி என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி அவங்களும் பேசுறாங்க. இப்படி இவங்களுக்குள்ள டீப்பா டிஸ்கஷன் போக, என் பிள்ளைக்கு கழுத்துல, அதாவது ஷோல்டருக்கு பக்கத்துல ஒரு சின்ன மச்சம் இருக்கும், அது எப்பயுமே போகாத ஒரு மச்சம், அது கண்டிப்பா அவளுக்கு இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்ல, அடுத்து ஹீரோ போயிட்டு இருக்க. ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் வருது, இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சார், என்கேஜ்மெண்ட் நடக்கும்னு எனக்கு தோணல, அவங்க அம்மாவும் தம்பியும் வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோ உடனே அப்படியே காரை திருப்பிட்டு வரான். இங்க பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த மச்சத்தை கண்டுபிடிக்கணுங்கிறக்காக ஹீரோயினை செக் பண்றதுக்காக தம்பியும் அம்மாவும் வராங்க. ஆனா அங்க பார்த்தா அந்த மச்சம் இல்ல, எங்க போச்சு மச்சம் அப்படின்னு சொல்லி அம்மா யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அவளோட மச்சத்தை ரிமூவ் பண்றதுக்காக டாக்டரை பார்த்து அவ பேசியிருப்பா. கொஞ்சம் பெயினா தான் இருக்கும்னு சொல்ல, நான் எவ்வளவு வலியா இருந்தாலும் தாங்க ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மச்சத்தை அவ ரிமூவ் பண்ணிருப்பா. சோ அதாங்க நடந்திருக்கும். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு புரியாம, எல்லாரும் இருந்தாலும் உன்னை விட மாட்டோம், நீ பொய் சொல்ற, நீ எங்க வீட்டுக்குள்ளதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்படியே கீழே உட்காந்துட்டா. அம்மா ஹீரோயினை டார்ச்சர் பண்ணி இழுத்துக்கிட்டு இருக்க, சேம் டைம் கரெக்டா நம்ம ஹீரோவோட என்ட்ரி.
ஹீரோவ அங்க பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. அதுக்குள்ள ஹீரோட ஆளுகளா வந்து அவங்க எல்லாரையும் அடிக்க, ஹீரோவும் அங்க இருக்கிறவங்கள அடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பக்கத்துல வரான். ஈக்கு இதை பார்க்கும்போது செம்ம டென்ஷனா இருக்கு. இவளுக்காக நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, அப்படியே கீழே கிடக்குற ஹீரோயினோட ஷூ எடுத்து கையை பிடிச்சி ஹீரோயின் அப்படியே தூக்கி விட்டு அவன் போட்டு விடுறான். ஷாக்கா இருக்கு எல்லாருக்கும். எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்க, இதுக்கப்புறம் இவ எனக்கு சொந்தமானவ, இவ பக்கத்துல யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ போறான். ஆனா அங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கே நீன்னு சொல்லி சென்னோட அம்மா கேக்குறாங்க. அப்ப வரைக்கும் சென் இன்னும் வரவே இல்ல. இவனை இப்படியே பாதியில விட்டுட்டு போற உங்க பையனுக்கு கொடுக்கறத விட இவளை நான் பத்திரமா பாத்துப்பேன், எப்பயுமே என் கூட இருந்தா இவ பத்திரமா தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போக, ஹீரோயினும் அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லல. ஹீரோ கூட அவளும் அப்படியே அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, உனக்கு அடிபட்டிருக்கு, நான் மருந்து போடுறேங்கிற மாதிரி பாக்குறான். அவ பயந்துக்கிறா. ஷோல்டர்ல பார்த்தா லைட்டா கீறின மாதிரி இருக்கு. அதுக்கு மருந்து போடுறக்காக ஹீரோ பக்கத்துல போயிருப்பான். நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன, ஏன் வந்துட்டேன்னு சொல்லி கேட்க, நீ இந்த மாதிரி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு என்னால போக முடியுமாங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப சொல்லு, நீ என்ன முடிவு பண்ணலான்னு இருக்க? இப்பயும் நீ அவனைத்தான் சூஸ் பண்ண போறியா? அவன் உன்னை விட்டு போயிட்டான். அவனை பத்தி உனக்கு தெரியுமா? அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. அவளை பார்க்கத்தான் அவன் போனான். நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லி கேட்க, இல்ல, இதுக்கப்புறம் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. இன்னைக்கு தான் நான் யோசிச்சிட்டேன். என்னோட லைஃப்ல என்ன வேணும்னு திங்க் பண்ணிருக்கேன்னு சொல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். நீ ஆசைப்பட்டபடி நல்ல படிப்பு, அப்ராட்ல ஒரு வேலை, எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா சென் வரான். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க, நீ எதுக்கு இங்க வந்த? நான் அவளோட ஃபியான்சேவா? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பிரெக்னென்ட் ஆக்கிட்டு இப்ப அவளை ஃபியான்சேன்னு சொல்றியா? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவ கூட தான் இருக்க போறேன்னு ஹீரோ சொல்றான். நான் அவகிட்ட அப்புறமா அதை பத்தி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சென் பக்கத்துல போறான். டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சி, நீ போக கூடாது, அவ உன்னை சூஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல, அதை சொல்ல நீ யாரு? அவ என்னதான் சூஸ் பண்ணுவான்னு சொல்ல, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு எந்திரிக்கிறா. ஒண்ணுமே புரியல சென்னுக்கு. நீ நினைக்கிற மாதிரி நான் பணக்காரி எல்லாம் கிடையாது, அதாவது பெரிய குடும்பத்தோட வாரிசு எல்லாம் கிடையாது, அந்த வீட்டோட வேலைக்காரி தான் நான் எதுக்காக உன்னை லவ் பண்ணேன்னா, ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் எனக்கு. சோ அதுக்காக தான் அப்ராடுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். உன் மூலமா அது நடக்கும் தான் உன்னை சூஸ் பண்ணேன். வேண்டாம், இதுக்கு மேலேயே இதை என்னால கன்டினியூ பண்ண முடியாது, நான் இப்படிதான்னு சொல்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ எப்படி இருந்தாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் மேல இருக்கிறதா என்னோட உண்மையான லவ்னு சொல்ல, அப்ப நீ பிரெக்னென்ட் ஆக்கணும் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இங்க பாரு, சூசு மேட்டரை பத்தி நீ கவலைப்படாத, அதை விட்டுறலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம ரெண்டு பேர் புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, இதுக்கு மேலே உன்னை என்னால சூஸ் பண்ண முடியாது, ப்ளீஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சரி, உன்னோட விருப்பம், இதுக்கப்புறம் எப்ப சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்ப நீ என்ன சூஸ் பண்ண, அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஷேனா அமைதியா இருக்கான். அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து வந்துட்டு, அவளுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. போலியான ஒரு வாழ்க்கை என்ன சுத்தி இல்ல, நான் நானா இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்னோஃபால்ல விளையாண்டுட்டே வந்துட்டு இருக்க ஹீரோ பக்கத்துல வரான். ஹீரோவை பார்த்துன்னு ஹீரோயினுக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். இதுக்கப்புறம் நீ என் கூட இருப்பியா? உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன். என்னோட லைஃப் மொத்தமா உனக்கு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். நீ என்னை ஏத்துப்பியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஹீரோயினுக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் கேட்டதுக்கான பதில நீ எப்ப சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இப்பதான் நான் நானா இருக்க மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு. சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னை இந்த அளவுக்கு உண்மையா மாத்தந்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்னோட பதில் நீ என்னன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்க, நான் சொல்றதை கேளு. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மறுபடியும் திங்க் பண்ணாலும் அவனோட லைஃப் உன்னை சுத்தி இருக்காது. நான் அப்படி இல்லை, உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருக்கேன்னு சொல்ல, நான் என்னை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்கள் எல்லாத்தையுமே ஒரே மாதிரிதான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொன்னாலும் அவ ஏத்துக்கவே மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே திங்க் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் போறதை பார்த்துட்டு கையில இருக்க கொடையை தூக்கி அப்படியே அந்த பக்கம் எரிஞ்சிட்டு வேகமா ஹீரோயினோட பக்கத்துல போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, எப்பயுமே உனக்காக நான் இருப்பேன். நீ எனக்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு, உனக்கு தேவையான எல்லாமே நான் கொடுக்குறேன். உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். நீ நினைச்ச மாதிரியே உன்னோட லைஃப் மாறும், என்னால மாறும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹீரோ அப்படியே உண்மை எல்லாத்தையும் சொல்லி ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை கேட்டனே ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. நீ என்னை விட பெட்டரான பொண்ணுங்க நிறைய பேர் உன்னை சுத்தி வருவாங்க, அவங்கள சூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்ல, எனக்கு அவங்க எல்லாரையும் விட நீ தான் வேணும்.
எனக்கு உன்னைத்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுல இருக்க கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் நிம்மதியா இருக்கு. ஹீரோயின் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக அந்த சென் பையன் சும்மா இல்லாம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வரான். நான் சொல்றதை கேளு ப்ளீஸ், நான் தான் நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றேன்ல, நீ பணக்காரியா இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்னு சொல்ல. அங்க பார்த்தா அங்க ஹீரோவும் வரான். ஹீரோ வந்தோடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நேத்தே நாங்க 2 பேரும் ஒன்னாயிட்டோம், அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி வந்தன்னு சொல்லிட்டு சென் கேக்குறான். அதுக்குள்ள சென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறா. அவளை பார்த்தனே ஹீரோயின் சொல்றா, உன்னோட உண்மையான லைஃப் எப்படிங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். ஸோ உன்னை சுத்தி இருக்கவங்களை பார்த்து நீ டிசைட் பண்ணு. உண்மையான லவ் உனக்காக எப்பயுமே உன் கூடவே இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போக சென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் லவ்வர் அப்படியே பார்த்துட்டே நிக்க, இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் நீ நல்லபடியா ஹாப்பியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைக்கிறான். அதுக்கப்புறம் இப்ப ஹீரோயின் ஸ்கூல்ல எல்லாம் முடிச்சிட்டா. இப்ப அப்ராட்ல போய் அவளோட ஃபேஷன் டிசைனிங்ல நல்ல ஒரு ரேங்க் வாங்கி அவார்ட் வாங்கறதுக்காக வந்திருக்கா. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது இந்த ஸ்கூல்ல. சோ ரொம்ப கியூட்டா அழகா ஹீரோயின் ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்கும் வந்துட்டாங்க. சோ அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவார்ட் கொடுக்கலான்னு வர லேடி யாருன்னு பார்த்தா இவளோட அந்த ஓனர் அம்மா தான். அந்த ஜியாங் தான் அங்க வந்திருக்கா. அவ சும்மா இருப்பாளா, அவார்டு தூக்கி போட்டு உடைக்க ஹீரோயினை பார்த்தினா அத்தனை மேட்டரையும் உடைச்சிட்டா. இவ என் வீட்டு வேலைக்காரி, என்னோட ஐடென்டிட்டியை திருடிட்டு இவதான் ஜியாங்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஜியாங்கு நான் தான். அந்த ஜியாங் ஃபேமிலியோட ஒரே வாரிசு நான் தான். இவ பொய் சொல்றா, உங்க எல்லாரும் ஏமாத்திருக்கு. இவளை நம்பாதீங்கன்னு ஹீரோயினை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஏனது இவ்வளவு நாள் அவ பொய் சொல்லிட்டு நம்ம கூட இருந்தாளா, அவ ஏழை பொண்ணா, மெய்டான்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோவும் அந்த இடத்துலதான் இருக்கான். அவனும் எதுவுமே பேசல, அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு வேலைக்காரி தான், உன்னோட ஐடென்டிட்டியை நான் எடுத்துக்கிட்டேன் தான், இல்லன்னு நான் இப்ப வரைக்கும் சொல்லல, நான் பண்ணது தப்புதான். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது லைஃப்னா என்னன்னு புரியுது. அதாவது படிப்பு இருந்தா போதும், நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே கொண்டு வரலாம், பணக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ என்னோட ஐடென்டிட்டியை திருடல, அதனாலதான் நான் உன் ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னோட மாடல்ஸ் எல்லாமே நான் வரைஞ்சதுன்னு என் பேர்ல தான் வெளியே போகும்னு சொல்லி இவ பேசியிருப்பா. அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் அனுப்பியிருக்க. அந்த டிசைன்ஸ் எதுவுமே உன்னோடது கிடையாது, அந்த காம்படிஷன்ல வின் பண்ண நீ என்னோட டிசைனை திருடிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, சுத்தி இருக்க எல்லாருக்கும் அப்பதான் புரியுது, பரவாயில்ல நம்ம ஜியாங் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிட்டா. ஆனா இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கா பாருன்னு சொல்ல, எல்லாரும் இவ்வளவு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அமைதியா இருக்கா. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்ல எனக்கு என்ன வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் பொய் சொல்லி ஏமாத்துனது உண்மைதான், ஆனா அதுக்காக நான் எந்த தப்பும் பண்ணல. இப்ப சொல்றேன், என்னோட லைஃப்ல எனக்குன்னு ஒரே ஒரு ஆசை, இந்த அவார்டு தான். அந்த அவார்டு எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்சதே போதும்னு சொல்லிட்டு இருக்க. கடைசியில பார்த்தா அந்த ஜியாங் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துச்சு. ஆல்ரெடி உங்க வீடியோ நாங்க பார்த்துட்டோம், நீங்க போய் சொல்லி கவர்மெண்ட்டை ஏமாத்தி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட உங்க பேர்ல எழுதிக்கிட்டீங்க, அந்த டிசைனர் எல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து வர ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. மெல்ல மெல்ல அப்படியே பக்கத்துல நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரியா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னோட லைஃப்ல நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அங்க இருக்கிற ஈக்கு செம டென்ஷனா இருக்கு. என்ன பண்ற ஜின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரா. அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உண்மையான காதல்னா உனக்காக வெயிட் பண்ணும் நீ சொன்னில, உனக்காக நான் வெயிட் பண்றேன், நீ கண்டிப்பா என்னை ஏத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ஹீரோயின் கூட நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அந்த ஒரு மூமெண்ட்லயுமே உன்னை பார்த்து நான் அட்மைர் ஆயிருக்கேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் சிரிச்சுட்டு ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க, இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ 2 பேருக்கும் வெட்டிங் அங்க நடக்க போகுது. ரொம்ப கியூட்டா அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கியூட்டா நடந்து வர, என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா, என் கூட டான்ஸ் பண்ணுவியான்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு கையை கொடுக்க, ரொம்ப கியூட்டா கையில கிஸ் பண்றான் நம்ம ஹீரோ. இந்த ஹாப்பி மூமெண்டோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.